Scattering of light occurs when the light rays pass on the atmospheric particles. Atmospheric particles light ray incident ஆகும்போது scattering of light occur ஆகுதுன்னு சொன்னோம். So அந்த atmospheric particles என்னென்னலாம் இருக்க possibilities இருக்குன்னு பாத்தீங்கன்னா air molecules, atmosphereல air இருக்கும் இல்லையா, and then water droplets and then dust particles. இதெல்லாம் தான் atmospheric particles. So இதுல light ray படும்போது, for example, if I am considering a dust particle. So if this is a dust particle, if light we can consider it as a wave or photons, particles consider பண்ணலாம், light waves நம்ம consider பண்ணலாம். If a light waves incident on this dust particle, it will get scattered in all the directions. எல்லா directionலயும் அது வந்து scatter ஆகும். அதனாலதான் நமக்கு வந்து அந்த beam of light, அந்த view வந்து நமக்கு கிடைக்குது, scattering of light கிடைக்குது. ஓகேவா? சோ இப்போ அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸ்ல என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஏர் மாலிகுல்ஸ், வாட்டர் டிராப்லெட்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு லைட்டோடைய ஒயிட் லைட்டோடைய வேவ் லென்ஸ் நமக்கு தெரியும். ஃப்ரம் ரெட் டு வயலட் நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ரெட் வந்து வேவ் லென்த் 700 நானோமீட்டர் அண்ட் தென் வயலட் வந்து 400 நானோமீட்டர். இதெல்லாம் அதுங்களுடைய வேவ் லென்த்லயே these are all wavelengths of red and violet light. ஓகே, சோ இப்போ இந்த லைட்டோடைய கலருக்கும் the size of the particle ரிலேஷன் இருக்கு. that is the size of the particle affects the scattering of light. ஒரு ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா இல்லையா, size of the particle-க்கும் இந்த லைட்டோடைய கலருக்கும் there is a relation. எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத இப்ப பார்ப்போம். ஏர் மாலிகுல்ஸ் உடைய சைஸ் பாத்தீங்கன்னா யூசுவலா it will be very very less than the wavelength of the light. ஏர் மாலிகுல்ஸ் உடைய சைஸ் எப்படி இருக்கும்னா it will be less than 0.4 நானோமீட்டர். நமக்கு லைட்டோடைய வேவ்லென்த் எப்படி இருக்கு? it is starting from 400 நானோமீட்டர். it is very very less. ஏர் மாலிகுல்ஸ் உடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா less than 0.4 நானோமீட்டர் இருக்கும். smaller, it is very very smaller than visible light. இதுதான் நமக்கு visible light இல்லையா? நமக்கு இருக்கிற ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ல நமக்கு விசிபிள் லைட் பாத்தீங்கன்னா இந்த விப்ஆர், இந்த 7 கலர்ஸ், அந்த ஒயிட் லைட் தான் நமக்கு விசிபிள் லைட். அதுல நமக்கு மினிமம் ஸ்டார்டிங் வேவ் லென்த் 400 நானோமீட்டர் அண்ட் தென் ஹையஸ்ட் வேவ் லென்த் 700 நானோமீட்டர். இந்த ரேஞ்ச் வேவ் லென்த் ரேஞ்ச்ல இருக்கிற லைட்டை மட்டும் தான் நம்ம வியூ பண்ண முடியும். ஆனா இந்த ஏர் மாலிகுல்ஸ் பாத்தீங்கன்னா அதோடைய சைஸ் பாருங்க. அதாவது that why we can't able to view the air molecules. It is very very less than the size of the visible light. அதை விட இது வெரி லெஸரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஏர் மாலிகுல்ஸ் லெஸரா இருக்கும்போது சோ அப்போ இதோட வேவ் லென்த் இதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இது விசிபிள் ஆகும்போது இந்த விசிபிள் லைட்ஸ்ல நம்ம இப்ப ஃபார் சிம்பிளிசிட்டி we are going to consider only red, blue and green பிரைமரி கலர்ஸ் மட்டும் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ரெட், ப்ளூ அண்ட் கிரீன். சோ அந்த விப்ஆர்ல ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கும்? சோ வயலட் தான் லீஸ்ட் இல்லையா, தட் இஸ் வேவ் லென்த் வந்து 400 நானோமீட்டர். ரெட் வந்து மோஸ்ட், தட் இஸ் த 700 நானோமீட்டர். நம்ம வந்து இப்போ ரெட், ப்ளூ, கிரீனை மட்டும் தான் நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ ரெட், ப்ளூ, கிரீன். ரெட் வந்து ஹையஸ்ட், அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறது கிரீன், அதை விட லெஸரா இருக்கிறது ப்ளூ. ஓகே, சோ கம்பேரிங் டு 3 பிரைமரி கலர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது ப்ளூ இஸ் ஹேவிங் லெஸ் வேவ் லென்த் இல்லையா? மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ப்ளூவை விட வயலட் கம்மி தான். நம்ம பிரைமரி கலர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்றோம். ப்ளூ இஸ் ஹேவிங் லெஸ் வேவ் லென்த். ஓகே, சோ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து இது எல்லாத்தையும் விட வேவ் லென்த் லெஸ்ஸா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து ஸ்கேட்டரிங் அக்கர் ஆகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். So size of the particle, color of the scattered light depends on the size of the scattering particle. So இப்ப largest dust particle, அதாவது water droplets, dust particles அதெல்லாம் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அட்மாஸ்பரிக் ஸ்கேட்டரிங் அக்கர் ஆகும்போது பார்ட்டிகல் அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சைஸ் பாத்தீங்கன்னா that will be greater than the wavelength of the visible light. நம்ம visible lightோட wavelength பாத்தீங்கன்னா 400 to 700 நானோமீட்டர் தான். ஆனா இந்த பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் டிராப்லெட்ஸ் உடைய சைஸ் பாத்தீங்கன்னா that will be greater than 1000, approximately greater than 1000 நானோமீட்டர். நம்ம விசிபிள் லைட்டோடைய சைஸை விட இது என்ன இருக்கு, இது வேவ்லென்த் வந்து எப்படி இருக்கு? இட் இஸ் கிரேட்டர், அதோட சைஸ் வந்து greater than 1000 நானோமீட்டர் இருக்கும். சோ அந்த மாதிரி கேஸ்ல இருக்கும்போது scattering won't disperse much. அப்ப scattering அதிகம் occur ஆகுது. that time நமக்கு வந்து அந்த scattered light வந்து white light தான் இருக்கும். atmosphere scatters the light as such, due to which the scattered light also appears white. அது வந்து
நம்ம விசிபிள் லைட்டை விட வேவ் லென்த் அதிகமா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர் பண்ணும்போது we will get the things will appear as white only. ஓகே, அது எக்ஸ்ட்ரீம்லி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், ஏர் மாலிகூல்ஸ், அதோட இது எப்படி சொல்லியிருக்கேன், லெஸ் தென் 0.4 நேனோமீட்டர். நம்ம விசிபிள் லைட்டை விட அதோடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கும்போது ஸோ பிரசன்ட் ஸ்கேட்டர்ஸ் மெயின்லி த ப்ளூ லைட். அப்போ வந்து ஏன்னா ஸ்கேட்டரிங்க்கும் வேவ் லென்த்துக்கும் ரிலேஷன் இருக்கு. ஸ்கேட்டரிங் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு lambda power 4. Wavelength க்கு inversely proportional, அது lambda power 4 times. Scattering is inversely proportional to wavelength. ஓகே, சோ அப்போ ஸ்கேட்டரிங் அதிகமா இருந்துச்சு, வேவ்லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங் அதிகமா இருக்கும். ஓகே, வேவ்லென்த் அதிகமா இருந்ததுன்னா ஸ்கேட்டரிங் கம்மியா இருக்கும். சோ இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏர் மாலிகூல்ஸ் உடைய வேவ்லென்த் இது எப்படி இருக்கு, இட் இஸ் வெரி வெரி லெஸ். சோ அப்ப லெஸ்ஸா இருக்கும்போது ஸ்கேட்டரிங் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த லைட்ல நமக்கு ஆர் ரெட் ப்ளூ கிரீன்ல கிரீனுக்கு தான் நமக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அப்ப லைட் படும்போது அந்த ப்ளூ லைட்டோட ஸ்கேட்டரிங் வந்து சோ அதுதான் அதோட இதுலதான் இதுதான் ரொம்ப அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, சோ ஏன்னா இதோட வேவ் லென்த் ரொம்ப கம்மி, வேவ் லென்த் கம்மியா இருந்தா ஸ்கேட்டரிங் அதிகமா இருக்கும். சோ அதனால ப்ளூ லைட்டோட ஸ்கேட்டரிங் தான் அதிகமா இருக்கும் இந்த ஏர் மாலிகூல்ஸ்ல. அதனாலதான் நமக்கு ஸ்கை வந்து ப்ளூவா அப்பியர் ஆகுறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, சோ சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, சைஸ் இஸ் ரிலேட்டட் டு த கலர் ஆஃப் த ஸ்கேட்டர்ட் லைட். சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ரிலேட்டட் டு த கலர் ஆஃப் த ஸ்கேட்டர்ட் லைட். ஓகே, அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து வெரி வெரி லெஸ்ஸா இருந்ததுன்னா, if you consider it as air molecules இருக்கும்போது it will scatter more. சோ அப்போ ஸ்கேட்டர் ஆகும்போது நமக்கு ப்ளூ கலர் லைட் தான் வந்து அதோட இதுதான் எஃபெக்ட் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அதோட வேவ் லென்த் தான் லெஸ்ஸர் வேவ் லென்த் இருக்கும்போது மோர் ஸ்கேட்டரிங் இருக்கும். சோ அப்போ ப்ளூ லைட் மட்டும் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும். அதே இன் கேஸ் லார்ஜர் மாலிகூல்ஸ் அந்த வேவ் லென்த்தை விட விசிபிள் லைட் வேவ் லென்த்தை விட அதிகமா இருக்கிற பார்ட்டிகல்ஸா இருந்துச்சுன்னா, டஸ்ட் அண்ட் வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கும்போது வேவ் லென்த் அதிகமா இருக்கும்போது ஸ்கேட்டரிங் லெஸ்ஸா இருக்கும். சோ கலர்ஸ் உங்களுக்கு இதுவாகாது. ஜஸ்ட் யூ கேன் வியூ த ஸ்கேட்டர்ட் லைட் அப்பியர்ஸ் as white light only. Okay, that is the factors based on size of the particle. So based of the wavelength, that is the scattering வந்து inversely proportional to the wavelength. Okay, so Rayleigh only proved this. This intensity of scattered light is inversely proportional to the fourth power of the wavelength. Okay, so அப்போ light ஓட wavelength வந்து light ஓட wavelength லெஸ்ஸரா இருந்ததுன்னா it will scatter more. light ஓட wavelength அதிகமா இருந்துச்சுன்னா it will scatter less. அவ்வளவுதான். That is based on the wavelength of light. So இப்ப பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஸ்கை ப்ளூவா அப்பியர் ஆகுதுன்னா, தட் இஸ் த ரீசன். சன்ல இருந்து வர ரேஸ்ல அந்த ஒயிட் லைட்ல நம்ம இந்த 3 காம்பனன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. அது வந்து ஏர் அட்மாஸ்பியர்ல வந்து படும்போது இதுவாகுது, டிஸ்போஸ் ஆகுது. இட் இஸ் டிஸ்போசிங் இன் ஆல் த டைரக்ஷன். டிஸ்போஸ் ஆகும்போது டிபெண்டிங் அப்பான் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் என்ன ஆகுதுன்னா, வேவ் லென்த் ஆஃப் த லைட் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்கேட்டரிங் இருக்கும் இல்லையா. ஸோ வி ஹவ் சீன் லெசர் வேவ் லென்த் உள்ள கலர் தான் வந்து மோர்ஸா ஸ்கேட்டர் ஆகும்னு பார்த்தோம். ஸோ ப்ளூக்கு தான் இதுல லெசர் வேவ் லென்த், தட்ஸ் வை இட் ஸ்கேட்டர்ஸ் மோர் கம்பேரிங் டு ப்ளூ அண்ட் கிரீன். ஓகே, ஸோ அதனாலதான் நமக்கு ஸ்கை வந்து ப்ளூவா அப்பியர் ஆகுது. ஓகே, அண்ட் தென் வை த டேஞ்சர் சிக்னல்ஸ் ஆர் ரெட். டேஞ்சர் சிக்னல் எங்கேயுமே ரெட் கலர் ஏன் யூஸ் பண்றோம்னா, நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து ரெட் கலர் சிக்னல் வந்து அதுக்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதால இட் ஓன்ட் ஸ்கேட்டர் மச், டிஸ்போஸ் ஆகாது, எங்கேயும் பிரிஞ்சு போகாது, இட் ஓன்ட் ஸ்கேட்டர். சோ அப்போ நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாலும் ரெட் லைட் வந்து நமக்கு கிளியரா தெரியும். தட்ஸ் வை தே ஆர் யூசிங் ரெட் as டேஞ்சர் சிக்னல். எங்க பார்த்தாலும் அது அலர்ட் அது விசிபிளா தெரியணுங்கிறதுக்காக தான் ரெட் சிக்னல் யூஸ் பண்றாங்க. ஓகே, பிகாஸ் இட் ஹேஸ் ஹையஸ்ட் லாங்கஸ்ட் வேவ் லென்த், இட் இஸ் லீஸ்ட் ஸ்கேட்டர்ட். வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதால ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கும். எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாம நமக்கு பாயிண்டடா அது நமக்கு தெரியும். So we can see it from maximum distance. That's why danger signals are red. Okay, and then an important phenomenon in this scattering is Tyndall effect. Okay, so இப்ப பார்த்தா அதே இதுதான், that's name is Tyndall effect. These particles நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற மைனூட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மோக், டைனி வாட்டர் டிராப்லெட்ஸ் அண்ட் தென் ஏர் மாலிகூல்ஸ் இது எல்லாமே தான். ஸோ அதுல வந்து பீம் ஆஃப் லைட் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த பாத் ஆஃப் த பீமை நம்ம விசிபிளா பார்க்கலாம். we can see the path of the beam. அந்த லைட் ரேஸ் பீமா டிராவல் ஆகுறத நம்ம விசிபிளா பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் as Tyndall effect. ஸோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி காட்டினவர் வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் சர் சி.வி. ராமன். have you heard about Raman effect? Raman effect.
So that is nothing but he have proved that the scattering of light occurs அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவர் இப்படிதான் இவர்தான். எப்படின்னா what he have done we have done an experiment with two different solutions. ரெண்டு சொல்யூஷன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு பண்ணாரு. One is colloid solution, another one is suspension. ஓகே, சோ கொலாய்ட் சொல்யூஷன்னா என்னன்னா அந்த சொல்யூஷன்ல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ் எதுவுமே வந்து இட் இஸ் நாட் விசிபிள் டு நார்மல் ஐ. we have to view it through either microscope அந்த மாதிரி வச்சுதான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி அந்த சொல்யூஷன்ல இருக்கிற மாலிகூல்ஸ், டிஃபரெண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் சம் அதர் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம டைரக்டா வியூ பண்ண முடியாது. அண்ட் we have taken another one solution, suspension. அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். we can view it in the normal eye. அந்த மாதிரி ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு he passed some light rays through them. அப்படி பாஸ் பண்ணும்போது that light rays is visible in the colloid solution. colloid solutionல பார்க்கும்போது அந்த லைட் பீம் பாஸ் ஆகுறது கிளியரா தெரிஞ்சு. இந்த சஸ்பென்ஷன்ஸ் we can't able to view the scattering of light. so scattering of light colloid solutionல பார்க்க முடிஞ்சிச்சு. so colloid solutionல இருக்கிற மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா it is we can't able to view the particles in the solution through normal eye. அப்போ அதோடைய wavelength, அதோட சைஸ் எப்படி இருக்கும்? it will be very very less than the லைட்டோட வேவ் லென்த்தை விட வெரி வெரி லெஸர் சைஸ் தான் அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இருந்தது. சோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் உள்ள சொல்யூஷன் எடுத்து அதுல லைட்டை பாஸ் பண்ணும்போது லைட்டோட வேவ் லென்த் அதை விட அதிகமா இருக்கு இல்லையா? சோ அப்படி பாஸ் பண்ணும்போது he is able to view the scattering of light. ஓகே, அதே சஸ்பென்ஷன், அது பார்ட்டிகல் சைஸ் பெருசா இருக்கிறதுல பாஸ் பண்ணும்போது he can't able to see the scattering of light. அந்த beam of ray of light, path of the beam பார்க்க முடியல. So it is used for test for colloids. colloids டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டிண்டால் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. whether it is a colloid, ஒரு சொல்யூஷன் வந்து அது கொலாய்டா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு they will use this டிண்டால் எஃபெக்ட் also. but actually Sir C.V. Raman discovered this, used this to discover the scattering of light. scattering of light phenomenon டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஓகேவா? சோ அந்த எஃபெக்ட் தான் that is called as, அது எப்போ அவர் டிஸ்கவர் பண்ணாரோ அந்த டேவை தான் வந்து நேஷனல் சயின்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். the day where when Sir C.V. Raman discovered this scattering effect in colloidal solution. scattering effect discover பண்ண டேவை தான் நேஷனல் சயின்ஸ் டேவன்னு கொண்டாடுறோம். that is called as Raman effect. the day of discovery of Raman effect, it's celebrated as National Science Day. அதுதான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் in our country. that day is Feb 28. okay, so Feb 28 is National Science Day because of the discovery of this scattering phenomenon due to colloidal solution. colloidal solutionல scattering phenomenon occur ஆகுது அப்படிங்கறத அவர் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாரு. okay, that's been based on this, it is called as Raman effect. this phenomenon is seen when a fine beam of sunlight enters a smoke filled room through a small hole. so இப்ப நீங்க வந்து கார்ல எங்கேயோ டிராவல் பண்ணும்போது, இப்ப நல்ல ஃபாகி ஏரியா, ஏர்லி மார்னிங் போறீங்க, பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க போகும்போது, சோ அந்த மாதிரி போகும்போது யூ கேன் வியூ த பீம் ஆஃப் லைட். உங்க கார்ல இருந்து வர பீம் ஆஃப் லைட்டை நீங்க கிளியரா வியூ பண்ணலாம் இல்லையா? சோ தட் இஸ் டியூ டு தி டிண்டால் எஃபெக்ட் ஒன்லி. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் நம்ம வியூ பண்ணும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து வியூ பண்ணலாம். scattering of light makes the particles visible. அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம அதுல வியூ பண்ணலாம் கிளியரா. okay, so that is called as Tyndall effect. so இந்த scattering of light ஆல நம்ம என்னென்ன phenomenon எல்லாம் occur ஆகுது? atmospheric refraction ஆல சில phenomenon occur ஆச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த scattering of light ஆல blue appearance of sky and red or orange color appearance இருக்கும் இல்லையா? during sunrise and sunset வந்து கலர் நமக்கு சன்னோட கலர் வேற மாதிரி தெரியும். and then ஸ்கையோட கலர் ஏன் ப்ளூவா இருக்கு, கிளவுட் ஏன் ஒயிட்டா இருக்கு, அது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து இந்த ஸ்கேட்டரிங் phenomenon தான். சோ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை ப்ளூ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன அதே ரீசன் தான். தட் இஸ் ரெட் ப்ளூ கிரீன்ல நமக்கு ப்ளூ கலர் தான் வந்து லீஸ்ட் வேவ் லென்த் இருக்கிறது. சோ அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகும்போது we are getting அந்த ப்ளூ கலர் வியூ தான் நமக்கு தெரியுது. அட்மாஸ்பரிக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது லீஸ்ட் வேவ் லென்த் உள்ளதான் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும். அப்படி லீஸ்ட் வேவ் லென்த் உள்ளதுன்னு பார்த்தா ப்ளூ தான். அது ஸ்கேட்டர் ஆகுறதால தான் நமக்கு எங்க பார்த்தாலும் நமக்கு ஸ்கை வந்து ப்ளூவாவே தெரியுது. ஓகேவா? தட் இஸ் த ரீசன் ஃபார் தட். மாலிகூல்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் அதர் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் த அட்மாஸ்பியர் ஹேவ் ஸ்மாலர் சைஸ் தென் த வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட். விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தை விட அந்த பார்ட்டிகல் சைஸ் ஸ்மாலரா இருக்கணும். ஸோ ஏர் மாலிகூல்ஸோட சைஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ ஏர் மாலிகூல்ஸோட சைஸ் ரொம்ப வேவ் லென்த்தை விட விசிபிள் லைட் வேவ் லென்த்தை விட கம்மியா இருக்கிறதால வேவ் லென்த் ஆஃப் லைட் கம்மியா இருந்ததுன்னா ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஸோ தே வில் ஸ்கேட்டர் மோர். அப்படி பார்க்கும்போது பிரைமரி கலர்ஸ்ல ப்ளூக்கு தான் லெஸ் வேவ் லென்த், ஸோ இட் வில் ஸ்கேட்டர் மோர்.
The red light has a wavelength 1.8 times greater than blue light. Red light ஓட wavelength வந்து இதை விட blue light விட 1.8 times greater இருக்கு. So அதனால அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் இது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால it will scatter more strongly than the red. அதனால தான் நமக்கு scattered blue light enters our eyes. அதனால நம்ம எர்த்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. இந்த அட்மாஸ்பியரே இல்ல, அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனே அட்மாஸ்பியரே ஒண்ணு இல்லாம இருந்துருச்சுன்னா நமக்கு ஸ்கை வந்து பிளாக்கா தான் தெரியும். இட் வில் லுக் டார்க், இட் won't appears blue for us. இந்த அட்மாஸ்பியரோட பிரசன்ஸால தான் அதுல இருக்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸோட ரிஃப்ராக்ஷனால தான் நமக்கு அது ப்ளூ கலர்ல தெரியுது. இல்லைன்னா இட் வில் லுக் டார்க். ஓகே, சோ மேல இருந்து ஃபிளைட்ல போறவங்க அங்க மேல அந்த ஆல்டிடியூட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஸ்கை வந்து டார்க்கா தான் தெரியும். இட் won't appears blue for them. Because of scattering of light only, we are viewing it as a blue color sky. And then red appearance of sun during sunrise and sunset. So sunrise sunset அப்ப நமக்கு ஏன் வந்து ரெட் கலர்ல அப்பியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so we have taken consider only 3 primary colors இல்லையா, red, blue and green. Okay, so நான் ரெட் வந்து டேஞ்சர் சிக்னலுக்கு ரெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா it won't scatter much இல்லையா, won't scatter much, அதிகமா ஸ்கேட்டர் ஆகாது, ஏன்னா அதோட வேவ்லென்த் வந்து அதிகம். சோ இது ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். சோ அதே பினாமினன் தான் இங்க. இப்ப எர்த்ல இருந்து நம்ம வியூ பண்றோம்னா, சன் இஸ் அபவுட் டு செட்னா இட் வில் கம் டு ஹரிசான் இல்லையா, ஹரிசான் கீழே வந்து செட் ஆகணும் இல்லையா. சோ இப்ப நூன் டைம்ல பாத்தீங்கன்னா சன் வந்து மேல இருக்கும், அதுதான் இங்க கொடுத்துட்டாங்க சன் அட் நூன். அப்ப வந்து நமக்கு ஷார்டஸ்ட் பாத்து தான் இருக்கும் சன்னுக்கும் நமக்கும். சோ அப்ப அந்த ஷார்டஸ்ட் பாத்துல பகல்ல பார்க்கும்போது we are viewing it as white. பட் அதே வந்து செட் ஆக போகும்போது when it goes to the horizon, அந்த லாங்கஸ்ட் பாத் வந்துரும். லாங்கஸ்ட் பாத்துல சோ லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணும்போது அப்ப எது வந்து ஸ்கேட்டர் ஆகாம எது நமக்கு வியூ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் லைட் மட்டும் தான் நமக்கு ஸ்கேட்டர் ஆகாம வியூ ஆகும். சோ violet and blue and green will scatter. சோ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஸ்கேட்டர் ஆகிறது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. it will spread on both sides, red, blue, green, it will scatter. Only red மட்டும் தான் it will travel long distance as it has long wavelength. அதனால நம்மளால we are viewing it as red color. Red and orange, ஏன்னா விப்டிஆர்ல ரெட்டுக்கு முன்னாடி ஆரஞ்சு தான் இருக்கு. somewhat mixed orange and red கலர்ல நமக்கு வியூ ஆகிறதுக்கு ரீசன் அது ரெண்டுத்துக்கும் தான் வேவ்லென்த் வந்து அதிகமா இருக்கு. சோ லாங் டிஸ்டன்ஸ்ல ஹரிசான் கிட்ட ரீச் ஆக போற அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஸ்கேட்டர் ஆகாம அது மட்டும் தான் நமக்கு கிளியரா கண்ணுல தெரியும். தட்ஸ் வை we are viewing it as red color or somewhat orange color. Okay, so that's why during sunrise and sunset நமக்கு அந்த கலர் இருக்கு, மத்த டைம்ல நமக்கு வந்து white கலர்ல இருக்கு. That is the reason for the appearance of sun during sunrise and sunset. Okay, and then why the clouds look white? Clouds ஏன் white-ஆ இருக்குன்னா, so cloudsல பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் டாப்லெட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஏர் மாலிகுல்ஸை விட ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா, larger than the wavelength of the visible light தான் இருக்கும். It will be greater than 1000 nanometer. wavelength of the visible light விட கம்மியா இருந்தாதான் ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். we can view the different colors, அந்த ப்ளூ கலர் தெரியறது அதெல்லாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வேவ்லென்த் வந்து கிளவுட்ஸ் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கிரேட்டர் தென் த வேவ்லென்த் ஆஃப் ஆல் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். எல்லா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விட அதோட சைஸ் வந்து கிரேட்டரா இருக்கும். சோ அதனால இங்க வந்து வேவ்லென்த் ஆஃப் த லைட் வந்து இங்க எந்த எஃபெக்டும் பண்ணாது. ஸ்கேட்டரிங் இருந்தாலும் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்கேட்டரிங் தான் இருக்கும். அதனால நமக்கு ஒயிட்டா தான் தெரியும். therefore the light coming from the cloud consists of all the scattered wavelength of light which appears white in color. எல்லா கலரும் சேர்ந்து வந்துட்டா நமக்கு ஒயிட் கலர்ல தானே தெரியும். so that's why it appears white for us. whether wavelength-ஆல changes இருக்கு, அஃபெக்ட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் லைட்டோட வேவ்லென்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் அந்த பர்டிகுலர் கலர் நமக்கு தெரியும். இங்க வேவ்லென்த் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, ஏன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் வேவ்லென்த் வந்து greater than wavelength of the light. அதனால it won't the color, the wavelength of the light colors won't affect the wavelength of the size of the water droplets or ice particles. so அப்ப எல்லா வேவ்லென்த்தும் ஈக்குவலா, எல்லாமே ஈக்குவலா தான் ஸ்கேட்டர் ஆகும், எல்லா லைட் கலர்ஸும். அப்ப எல்லாம் ஈக்குவலா ஸ்கேட்டர் ஆகும்போது it will mingle and we will see, we can see it as a white color. அதனால தான் கிளவுட்ஸ் வந்து நமக்கு ஒயிட்டா தெரியுது. ஏர் மாலிகுல்ஸ் ரிஃப்ராக்ட் ஆகும்போது மட்டும்தான் when the particle size is very very less than the visible light wavelength, அதை விட லெஸ்ஸரா இருக்கும்போது மட்டும்தான் கலர்ஸோட ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நமக்கு தெரியும். கலர் வேற வேற கலர் நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா we will be seeing a white in color only. Okay.